ஹலோ மக்களே, வெற்றி துளசி சீரியலில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ ஒன்று வந்திருக்குன்னே சொல்லலாம். மகேஷ் கூட ஒன்றா சேர்ந்து ஆசிரமத்தில் வளர்ந்த ஒரு ஃப்ரெண்டு மூலமாக நம்ம அஞ்சலியோட பாட்டி ரங்கம்மாளுக்கு மகேஷ் பற்றின எல்லா உண்மையும் தெரிய வருது. அப்படியே பாட்டியும் மகேஷ் இப்படிப்பட்டவரான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் நம்ம அஞ்சலிக்கிட்டே சொல்லிடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அஞ்சலி கன்சீவாக இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலான்னு சொல்லிட்டு ரங்கம்மாள் பாட்டியும் அவங்களோட வீட்டுக்கே வராங்க. ஆனால் மகேஷுக்கு இதெல்லாம் பிடிக்கவே செய்யலை. நம்ம அஞ்சலி யாராவது என் குடும்பத்தில் உள்ளவங்க என் கூடவே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும் மகேஷ் சரின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் மகேஷ் கூட ஒன்றா சேர்ந்து ஆசிரமத்தில் வளர்ந்த அவங்க ஃப்ரெண்டு அவங்கள பார்க்க வந்துடுறாங்க. அந்த ஃப்ரெண்டை பார்த்ததுமே மகேஷும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க. இதை கவனித்த அஞ்சலியும் யார் இதுன்னு கேட்கவும் அந்த ஃப்ரெண்டும் ஆசிரமத்தில் நானும் மகேஷும் ஒன்றா தான் சேர்ந்து வளர்ந்தோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அஞ்சலியும் சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. மகேஷும் இப்போ எதுக்கு இவன் வந்தான்னு தெரியல, இவன் மட்டும் அஞ்சலிக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னானா என்ன நடக்க போகுதுன்னே புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் சாப்பிட்டு முடித்த உடனே அஞ்சலியும் என்னென்ன சாப்பாடெலாம் நல்லா இருந்தான்னு விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மகேஷுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அஞ்சலியும் எல்லாரும் ஆசிரமத்தில் முன்னாடி ஒன்றா சேர்ந்துருந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே இந்த ஃபோட்டோவில் இருக்காங்கல்ல, இது என்னோட முருகன் அண்ணன், அது மட்டும் இல்லை அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் அப்படி டச் பண்ணதுக்கு போகும்போது அஞ்சலியோ வேற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ளே என்னடா இந்த பொண்ணு தப்பாக சொல்லுதே, இது மகேஷ் இல்லையே, அர்ஜுன் பக்கத்தில் இருக்கிறது தானே மகேஷ், எதுக்கு இந்த பொண்ணு அர்ஜுனை முருகன்னு சொல்லிட்டு இருக்குன்னு புரிய மாட்டேங்குதே, அது வேற முருகனோட தங்கச்சியா இவங்க, இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஆனா எல்லா விஷயத்திலயும் மகேஷ் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணிருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. இதை பத்தி மகேஷ் கிட்ட கண்டிப்பா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அஞ்சலியும் மகேஷோட ஃப்ரெண்டு கிட்ட இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு நிறைய இருக்கும், உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்களே, பேசாம இன்னைக்கு இங்க ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டவுடனே சரிம்மா நீ சொல்றதுக்காண்டி இங்க நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டே பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. மகேஷும் என்னடா இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோமோ அந்த ஃப்ரெண்டும் இங்கே என்னடா நடக்குது, தங்கச்சி என்னடானா முன்னாடி ஆசிரமத்தில் நம்ம சேர்ந்திருந்த ஃபோட்டோவை காட்டி இது என்னோட அண்ணன் முருகன்னு அர்ஜுனை பார்த்து சொல்கிறா, அதில் வேற யாரையோ காட்டி மகேஷ்னு சொல்லிட்டு இருக்கா, நீ அப்போ எந்த உண்மையும் அவங்ககிட்ட சொல்லலையா, உனக்கும் அர்ஜுனுக்கும் என்ன சம்மந்தம்னு எல்லாம் தெரியாதா அவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் ஒன்றை தான் இத்தனை வருஷமாக தேடிட்டே இருக்கான், அவங்க அம்மா கூட நீ க்ளோஸாக இருப்ப, இப்போ அவங்க அம்மாவை தேடி வேற சுற்றிட்டே இருக்கான், அவனும் அவங்க அம்மா எல்லாம் பிரிஞ்சதுக்கு நீ தான் காரணம்னு அவனுக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளோ வருத்தப்படுவான், எல்லாம் தெரிஞ்ச பிறவும் கடைசியில் அர்ஜுனோட தங்கச்சியை நீ மேரேஜ் பண்ணியிருக்க, இதில் வேற அவங்க கன்சீவாக இருக்காங்க, நீ தங்கச்சிக்கிட்ட உடனே எல்லா உண்மையும் சொல்லிடு, அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மகேஷும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நீ இப்போ அதுக்கு தான் வந்தியா, வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்காம எதுக்கு இந்த குடும்ப விஷயத்துலலாம் தலையிடுறேன்னு எரிச்சல் ஆயிடுறாங்க. அதை கேட்ட அந்த ஃப்ரெண்டும் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது, கண்டிப்பா நீ எதுவும் சொல்லாட்டாலும் அந்த முருகன் தான் அர்ஜுன், அது மட்டும் இல்ல அர்ஜுனும் நீயும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்புறமா முருகனும் அவங்க அம்மாவும் பெரியதுக்கு காரணமே நீதாங்கிற உண்மை எல்லாத்தையும் நான் அஞ்சலி கிட்ட இப்பவே சொல்ல போறேன்னு கிளம்புறாங்க. அதை பார்த்த மகேஷ் சும்மா விடுவாங்களா, எவ்வளோ தைரியம் இருக்கணும், நீ எல்லாம் இனி இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, இந்த தெசா பக்கம் வந்து பாரு அப்புறம் உனக்கு கொன்றுவேன்னு சொல்லிட்டு துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு சைட்லேருந்து ரங்கம்மாள் பார்த்துறாங்க. என்னடா மகேஷ் மாப்பிள்ள அவங்கள இப்படி போட்டு அடிக்கிறாங்க, என்னவா இருக்கும், மகேஷ் மாப்பிள்ள பொதுவாக கோபமே பட மாட்டாங்களே, என்ன விஷயம்னு புரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே மகேஷ் இவ்வளோ கோபமாக இருக்கும்போது நம்ம போய் ஏதாவது கேட்டேன்னா நம்மளே ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ரங்கம்மாள் பாட்டி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கே மனசு சரியில்லை, என்னடா மகேஷ் மாப்பிள்ளை இப்படி இருக்காங்களே, என்ன பிரச்சனையாக இருக்கும், நம்ம அஞ்சலிக்கிட்ட சொல்லலாமா, அவள் வேற கன்சீவாக இருக்கா, ஏதாவது நினைப்பாளோ என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போயிடுறாங்க. ஆனால் எப்படியும் அவளுக்கு தெரியணுமே நினச்சிட்டு அஞ்சலிக்கிட்ட மெதுவாக மகேஷ் பற்றின உண்மையை சொல்கிறாங்கன்னே சொல்லலாம்.